வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் கம்பர் எழுதின ஒரு தனிப்பாடல். இந்த தனிப்பாடல் நீங்க தனிப்பாடல்கள் நிறைய படிச்சீங்கன்னா அதிலிருந்து கண்ணதாசன் அவருடைய திரைப்பட பாடல்களுக்கு நிறைய இதிலிருந்து அப்படியே எடுத்திருப்பார். அதை நீங்க பார்க்கலாம். நீங்க தனிப்பாடல் திரட்டு பார்க்க, அந்த பாட்டில் இது வருதில்ல, இந்த வரிகள் அங்கே வருதில்ல அப்படின்னு நமக்கு புரியும். இதுல கூட நீங்க பாருங்க, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றார். அவருடைய எல்லா நூல்களையுமே போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படிங்கிறதை அடிக்கடி எனக்கு சொல்வார். இது இந்த கம்பரின் இந்த தனிப்பாடலில் இருந்தால் அவர் அதை எடுத்திருக்கிறார். இப்ப நம்ம சொல்றோம், இந்த பாடல்ல ஒரு கவிஞர் யமனை விட ரொம்ப பயமுறுத்துகின்ற ஒரு ஆள். யமனை கூட நாம் சமாளித்து விடலாம், ஆனால் புலவர்களை நம்மால் சமாளிக்க இயலாது என்று ஒரு புரவலர் பாடியதாக கம்பர் கூறுகின்ற ஒரு பாடல். இப்ப பாருங்க, போற்றினும் போற்றுவர், போற்றணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுங்க. ஒரு கவிஞன் ஒருவரை பார்த்து இவரை நாம் புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால், போற்றினும் போற்ற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் போற்றுவர், நல்லா புகழ்வான். உன்ன மாதிரி உண்டா இந்திரன் சந்திரன் என்று புகழ்ந்து சொல்வார்கள். போற்றினும் போற்றுவர். அதே சமயத்துல பொருள் கொடாவிடில், அவன் நல்லா புகழ்ந்து பாடுவான். புகழ்ந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவனுக்கு சன்மானமாக பொருள் கொடுக்கவில்லை என்றால், பொருள் கொடுக்காவிட்டால், பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர். உங்களை இந்ததான் அதுன்னு கிடையாது, எப்படி வேண்டும் என்றாலும் அவர்கள் தூற்றி பேசுவார்கள். தூற்றினும் தூற்றுவர். நல்லா புகழ்ந்து பாடுவான். நீங்க பொருள் கொடுக்கலன்னு வச்சுங்க, பலர் போயிடுவாங்க. ஆனா சிலர் என்ன இது கூட இல்லையா அப்படின்னு தூற்றியும் பாடுவார்கள். தூற்றினும் தூற்றுவார். சரி, என்ன அப்படி, சரி இந்தா அப்படின்னு நீங்க மறுபடியும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ சொன்ன சொற்களை அவன் இந்த மாதிரி தூற்றி அவன் சொன்ன சொற்கள் இருக்கும் இல்லையா, அந்த சொற்களையே, அந்த சொற்களுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்தை வச்சு உங்களை மறுபடியும் புகழ்ந்துருவான். சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவார். மாற்றணும்னு நினைச்சிட்டானா சொன்ன சொற்களை கொஞ்சம் மாத்தி மீண்டும் உங்களை புகழணும்னு நினைச்சான்னு புகழ்ந்துருவான். இதேதான், இந்த வார்த்தைகளை வச்சு உங்களை புகழ்வான். நீங்க பொருள் கொடுக்கலன்னு வச்சுங்க, அப்படியே உங்களை தூற்றுவான். தூற்றி ஒரு கவிதை ஏற்றுவான். சரின்னு அவனுக்கிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த தூற்றி எழுதிய கவிதைகளையே அப்படியே பதம் பிரித்து, இந்த பதத்தை இப்படி பிரிச்சான்னு வச்சுங்களேன், அதுக்கு வேற அர்த்தம் வந்துடும். அப்ப வேற அர்த்தம் வர்ற மாதிரி அதை மாற்றினும் மாற்றுவார். வன்கணாளர்கள், ஏங்க அப்பா, இந்த புலவர்கள் இருக்காங்க, இவர்கள் வன்கணாளர்கள். வன்கண் என்று சொன்னால் கொடுமைக்காரர்கள், ரொம்ப கொடுமையான ஆளுங்கடாங்க. இந்த புலவர்கள் இருக்கார்களே, இவர்கள் மிகவும் கொடுமைக்காரர்கள், வன்கணாளர்கள், கொடுமைக்காரர்கள். கூற்றினும், கூற்று என்று சொன்னால் யமன் அர்த்தம், யமதர்மன். யமதர்மனுக்கு கூற்று, கூற்றுவன், கூற்றன். கூற்றினும் பாவலர். இந்த கூற்றினும் யமதர்மனை விட பாவலர். இந்த பா இயற்றுகின்ற, செய்யுள் இயற்றுகின்ற, பா இயற்றுகின்ற புலவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கொடியவர் ஆவர். இவர்கள் மிகவும் கொடியவர்கள். யமன் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா நீங்க புலவர்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையாளர்கள் இவர்கள் என்று கம்பர் எழுதியதாக ஒரு தனிப்பாடல். போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர், சொன்ன சொற்களையே மாற்றினும் மாற்றுவர். வன்கணாளர்கள், கொடுமைக்காரர்கள். கூற்றினும் யமதர்மனை விட பாவலர், பாட்டு இயற்றுகின்ற பாவலர்கள் கொடியவர் ஆவர், மிகவும் கொடுமைக்காரர்கள் என்று ஒரு அருமையான ஒரு செய்யுளை கம்பர் இயற்றியிருக்கிறார். நன்றி.